ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் நீங்கள் நிறைய பேர் கேட்ட வீடியோ தான். ஹேர் க்ரோத் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு டோனரும் ஹேர் ஆயிலும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, கிரே ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ டேண்ட்ரஃபையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பேனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதில் அயன், ப்ரோட்டீன் இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணும். விட்டமின் ஏ, சி இருக்குது. ஹேர் லாஸ் கூட லிங்க் ஆகிருக்கு. டிஹெச்டின்ற ஹார்மோனை இதை பிளாக் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். கிரே ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுருக்கும். டீப் கண்டிஷனிங் கொடுக்கும். கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ட்ரை அண்ட் ஃப்ரிஸ் ஹேர் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணி டீப் கண்டிஷனிங் கொடுக்கும். கிரே ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுருக்கும். நல்லா மாய்ஸ்டாக வச்சுருக்கும். 20 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. கிரே ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி டீப் கண்டிஷனிங் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. இதோட கலர் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. ரொம்பவும் கரிஞ்சு போகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். பவுடர் ஃபார்முக்கு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பவுடர் ஃபார்முக்கு கிரைண்ட் பண்ணதை கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்க்கலாம். ஆர் பாதாம் எண்ணெயும் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது செட் ஆகுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போது சம்மர் சீசனுன்றதுனால இதை சன்லைட்டில் ஒரு 3 days வச்சு நான் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆயில் உடனே ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தட் மூலயமா இந்த ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலை 3 months வரைக்குமே நம்மளால் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண முடியும். எப்போலாம் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ இந்த ஆயிலை ஒரு 30 seconds ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் எவ்ரிடே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அங்கே மட்டும் நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். எவ்ரிடே பேசிஸில் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் எவ்ரிடே பேசிஸில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். ஹேர் மாஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களா வீட்டில்? ஸோ அப்போது ஒரு ஸ்பூன் இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே உங்கள் கிச்சன்லேயே இருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலர் பேசிஸில் ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஹேர் ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக, ஷைனிங்காக இருக்கும். நல்லா மாய்ஸ்டர் பண்ணி கொடுக்கும். ஹேர் க்ரோத் டோனர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் 2 பீஸ் எடுத்துக்கிறேன். 1/2 glass தண்ணி சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ண இந்த பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் க்ரோத் டோனரை 5 to 7 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத் டோனரை ஃபுல் ஸ்கேல்ப்பில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஸோ நீங்கள் ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஆர் எனி எசென்ஷியல் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 3 வாட்டி இந்த ஹேர் க்ரோத் டோனரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 2 ரெமெடியில் நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். ஒரு 2மே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக, மாய்ஸ்டாக வச்சுருக்கும். டீப் கண்டிஷனிங் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஹேர் க்ரோத்துக்காக நான் 2 ரெமெடி உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.